அப்பொழுது அவருக்கு என் நன்றியை சொல்லிவிட்டு அவரோடு நான் நடக்கத் தொடங்கினேன். அவர் கரத்தில் ஒரு வெள்ளைத்தாளில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அதில் தன் கரத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். நான் அவரிடம், நீங்கள் எதை படிக்கிறீர்கள், அந்த வெள்ளைத்தாளில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், இதில் என் சபையை சார்ந்த விசுவாசிகளின் பெயர்கள் உள்ளது. அவர்களுக்காக நான் அனுதினமும் ஜெபிப்பதினால் அவர்களுக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் அழிக்கப்படுகின்றன, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் நிர்மூலமாக்கப்படுகின்றன என்றார். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், ஏன் அவர்களுக்காக அவர்களே ஜெபித்துக் கொள்ள முடியாதா என்றேன். அதற்கு அவர், தங்களுக்காக தாங்களே ஜெபித்துக் கொண்டால் அவர்களின் பாதுகாப்பு வேலி உறுதிப்படும். அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதவைகளின் சேனைகள் தகர்க்கப்படும். அதே போல நான் அவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது எனக்கு எதிராய் வரும் ஆயுதங்களும் அவைகள் உருவாக்கப்படும் பொழுதே அழிந்து போகும் என்றார். அப்படியானால் மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசும் ஜெபம் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை தாக்கும், அப்படிதானே என்றேன். ஆம் என்று கூறிவிட்டு, உன்னை நான் என் ஜெப போர்க்களத்திற்கு அழைத்து செல்கிறேன், என் கரத்தை பிடி என்றார். அவர் கரத்தை பிடித்த மாத்திரத்தில் ஏதோ சுழல் காற்று எங்களை அடித்துச் சென்றது. ஒரு உயரமான இடத்தில் அந்த சுழல் காற்று எங்களை கொண்டு போய் விட்டது. நாங்கள் இருவரும் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு கீழே ஒரு சிலர் பெரிய சுவற்றின் மேல் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்களை சுற்றிலும் கர்த்தரின் பாதுகாப்பு வேலி அமைந்திருந்தது. முன்னும் பின்னும் தேவதூதர்கள் நடந்து சென்றனர். அப்பொழுது சாய்க்கிம் என்னிடம், இங்கு கீழே நடந்து செல்கிறார்களே, இவர்கள்தான் என் சபை விசுவாசிகள். நீ இவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்றார். சரி என்று நான் சொல்லிவிட்டு முழங்காலிட்டு வானத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க. அப்பொழுது என் வாயில் இருந்து வந்த வார்த்தையானது மேலே வானத்திற்கு நேராய் எழும்பிச் சென்றது. அப்பொழுது ஒரு அந்தகார மேகமானது அந்த ஜெபத்தை தடுத்து கீழே விழ செய்தது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் சாய்க்கிம்மை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து சிறிய புன்னகையோடு, நாம் ஜெபிக்கும் ஜெபமானது அந்த அந்தகார கிரியைகளை தொலைத்து செல்ல வேண்டும் என்று கூறி அவரும் முழங்காலிட்டு எனக்கு முன்பாக ஜெபிக்க தொடங்கினார். முதலில் அவர் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தார். பிறகு கர்த்தரை துதித்துக் கொண்டே ஆராதிக்க ஆரம்பித்தார். அந்த ஆராதனையில் நானும் அவரோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அப்பொழுது அந்த அந்தகார மேகத்தின் நடுவில் இருந்து ஒரு மின்னல் எங்கள் இருவர் மீதும் பாய்ந்தது. அப்பொழுது ஒரு பலத்த அபிஷேகத்தினால் மூடப்பட்டோம். அப்பொழுது சாய்க்கிம் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவரின் ஜெபமானது அக்கினி ஏவுகணைகளைப் போல விண்ணில் பாய்ந்து சென்றது. அந்த அந்தகார மேகத்தில் பட்டவுடன் ஒரு பெரிய இடி முழக்கத்தின் சத்தத்துடன் அந்த கரு மேகங்கள் படீர் என்று விலகியது. அதற்குள் ஜெபமானது தடையின்றி சென்றது. சாய்க்கிம் என்னை பார்த்து, நண்பனே, நாம் ஜெபிக்கும் பொழுது முதலில் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் துதிகளில் வாசம் செய்கிறார். நாம் ஸ்தோத்திரங்களோடு அவரை ஆராதித்து துதிக்கும் பொழுது நீ பார்த்தாயே ஒரு மின்னல், அதன் மூலமாக அவர் நமக்குள் எழுந்தருளி நாம் ஜெபிக்க வேண்டிய விண்ணப்பங்களை அவரே நம் வாயில் வார்த்தைகளாய் வைப்பார். அப்பொழுது ஜெபத்தை தடை செய்கிற அந்தகார கிரியைகள் விலகியோடும் என்றார். என் சபை விசுவாசிகளுக்காய் நான் ஜெபிக்க காரணம், அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை இழக்கும் பொழுது பிசாசின் அம்புகள் அந்த வேலிக்குள் நுழைந்து செல்கின்றன. அப்படிப்பட்ட அம்புகளை எரிகின்ற பொல்லாத ஆவிகளை அழிக்கும்படிதான் நாம் ஜெபிக்கிறோம் என்றார். அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு மேல் இடதுபுறம் உள்ள பொல்லாத ஆவிகள் அவர்களை குறிவைத்து அம்புகளை எரிந்தன. அடுத்த வினாடியே வலதுபுறம் உள்ள கர்த்தரின் சேனையிலிருந்து வந்த அக்கினி அம்புகள் பிசாசின் ஆயுதங்களை முறித்தன, பிசாசுகளையும் அழித்தன. இதை பார்த்து நான் கேட்டேன், ஏன் நாம் ஜெபித்தால்தான் கர்த்தரின் சேனையிலிருந்து அம்புகள் புறப்படுமா என்றேன். ஆம், ஏனென்றால் விசுவாசிகள் அந்த பிசாசின் அம்புகளுக்கு அவர்களின் பரிசுத்தமின்மையினால் தகுதியடைந்துள்ளனர். அதனால் கர்த்தரின் சேனை தானாக அந்த அம்புகளை முறிக்காது. ஆனால் அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்பவரே என்ற நாமத்தை நம் சேனைகளின் கர்த்தர் தரித்திருப்பதால் இந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கும் விதமாக கர்த்தரின் சேனை அவர்களை அழிக்க பார்க்கின்ற அம்புகளை முறிக்கின்றன என்று விளக்கினார். நாம் ஜெபிக்கிற ஒரு சிறிய ஜெபத்திற்கு பின்னால் இவ்வளவு பெரிய யுத்த களம் இருக்கிறதா என்று நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்து நின்றேன். நாங்கள் மீண்டும் சுழற்காற்றினால் எங்களுடைய இடத்திற்கு திரும்பினோம். சாய்க்கிம் கூறினார், மீண்டும் அந்த ஜீவகிரீடத்தை உற்றுப்பார். நமக்கு நிமிஷந்தோறும் அந்த ஜீவகிரீடத்தின் மீது ஒரு கண் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அதை மறக்கும் பொழுது திசை மாறி ஆபத்தில் மாட்டிக்கொள்வோம். இந்த சமாதான பாதையை நாம் கடந்து நடக்க வேண்டுமானால் ஜீவகிரீடம் எப்பொழுதும் நம் கண்ணை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே நம் இலக்கு என்று கூறினார். பிறகு அவரோடு இரவும் பகலும் அநேக ஆவிக்குரிய காரியங்களை பேசிக்கொண்டே சென்றேன். அப்பொழுது எங்களுக்கு 2 பாதை பிரிந்தது. அந்த பாதையொன்றில் என் பெயரும் மற்றொன்றில் சாய்க்கிம் பெயரும் பதித்திருந்தது. அப்பொழுது அவரிடமிருந்து பிரிந்து செல்லும் தருணம் வந்துவிட்டது என்று எண்ணி என் கண்கள் கலங்க அவர் என்னை அணைத்து கொண்டார். ஒரு ஆவிக்குரிய சகோதரனின் அன்பு அதில் இருந்தது. பிறகு அவர் கூறினார், நாம் பிரிவது இங்குதான், ஆனால் நாம் பரலோகத்தில் மீண்டும் சந்திப்போம்.